நடிகராகவும் தற்போது தமிழகத்தின் முதல்வராகவும் திகழும் ஜோசப் விஜய் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் மனதில் தனி இடம் பிடித்தவர் என்று தன்னுடைய 52வது பிறந்த நாளை கொண்டாடும் முதல்வர் விஜய் குறித்த பல தகவல்கள் இணையத்தில் வலம் வருகிறது. அவற்றில் ஒன்று அவரது தாயார் ஷோபா பகிர்ந்த ஒரு இனிமையான நினைவு. முன்னாள் பின்னணி பாடகியான ஷோபா சமீபத்திய ஒரு நேர்காணலில் மகன் விஜய் பற்றிய பல அறியப்படாத விஷயங்களை பகிர்ந்திருந்தார். குறித்த பேட்டி தற்போது இணையத்தில் மீண்டும் ரசிகர்களால் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜய் தன்னுடைய தாயாருக்கு வாங்கி கொடுத்த முதல் பரிசு பற்றிய தகவல் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. வசந்த வாசல் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நண்பர் சஞ்சீவுடன் சேர்ந்து ஒரு துணிக்கடைக்கு சென்ற விஜய் தாயாருக்கு ஒரு புடவை வாங்க முடிவு செய்தாராம். ஆனால் புடவை வாங்கும் அனுபவம் இல்லாததால அவர் தாயாரிடம் மிகவும் அப்பாவித்தனமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அம்மா, புடவைக்கு என்ன சைஸ்மா அப்படின்னு விஜய் கேட்டதாக ஷோபா சிரித்து கொண்டே நினைவு கூர்ந்திருக்கிறார். அதற்கு புடவைக்கு சைஸ் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு தான் விளக்கி கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் தான் மடிசார் கட்டுவேன் என்பதால் அதற்கேற்ற அளவு இருக்குமோ அப்படின்னு நினைச்சு விஜய் அப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னும் ஷோபா நகைச்சுவையாக கூறியிருக்கிறார். விஜய்க்கு ஷாப்பிங் பிடிக்காது என்று சொல்லியும் 1996ஆம் ஆண்டு மகன் வாங்கி கொடுத்த அந்த சேலையை இன்று வரை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த தகவல் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜயின் குணநலங்கள் பற்றியும் ஷோபா பகிர்ந்திருக்கிறார். சிறுவயதில் மிகவும் கலகலப்பாக இருந்த விஜய் தன்னுடைய 10வது வயதில் தங்கை உயிரிழந்த பிறகு மிகவும் அமைதியானவராக மாறிவிட்டதாக அவர் கூறினார். அதேபோல் விஜய்க்கு ஷாப்பிங் செய்வதில் பெரிதாக விருப்பமில்லை அப்படின்னு சொல்லியும் வெளிநாட்டு பயணங்களின் போது குடும்பத்தினர் அனைவரும் ஷாப்பிங் சொல்லும் போது கூட அவர் ஹோட்டலிலே தங்கி ஓய்வெடுத்திருப்பதை விரும்புவார் அப்படின்னு சொல்லியும் ஷோபா தெரிவிச்சிருக்கிறார். குறித்த விடயங்கள் தற்போது இணையதளத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. பாரதி ராஜானுடைய இறுதிச் சடங்கின் போது அவர் மகள் ஜனனி மற்றும் மருமகள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்ததற்கான காரணம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுற பாரதி ராஜா தன்னுடைய 84வது வயதுல சமீபத்தில் காலமானார். இவரது மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. கிராமத்து கதையை மையமாக கொண்டு பல திரைப்படங்களை இயக்கியதோட பல கதாநாயகிகளையும் அறிமுகம் செய்தாங்க. 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பித்த இவங்க பெரும்பாலான சினிமா நடிகைகளை கிராமத்து மண்வாசனையுடன் கொண்டு வந்தவங்க. சிறந்த நடிகராகவும் திகழ்ந்த பாரதி ராஜா சமீபத்தில் காலமான நிலையில் அவரது சொத்துக்காக சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அவரது தம்பி ஜெயராஜ் விளக்கம் அளித்திருக்கிறாங்க. தேனியில் நடைபெற்ற பாரதி ராஜாவுடைய இறுதிச் சடங்கின் போது அவரது மகள் ஜனனி அண்ணன் மனைவியிடம் கடுமையாக நடந்து கொண்டாராம். அப்போது ராதிகா இடையே சென்று கையெடுத்து கும்பிட்டு ஜனனியை சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சண்டை சொத்துக்காக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் தம்பி ஜெயராஜ் அளித்திருக்கிற விளக்கத்தில் சொத்துக்காக நடைபெற்ற பிரச்சனை கிடையாது. அண்ணன் உயிரோடு இருக்கும் போது சொத்தை பிரித்து எழுதி கொடுத்து விட்டார். மகள், மனைவி, மருமகள் அப்படின்னு சொல்லி 3 பங்காக பிரித்து தெளிவாகவும் எழுதி கொடுத்திருக்கிறார். இறுதிச் சடங்கின் போது நாத்தனாரின் பெற்றோர் வர தாமதமான நிலையில் அதனை கேட்டே சிறிய வாக்குவாதம் எழுந்தது. இதனை சொத்து பிரச்சனை அப்படின்னு தவறாக கூறிவிட்டார்கள் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கிறார். பிரபல நடிகர் பாவா லட்சுமணன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த நிலையில் லெஜண்ட் சரவணன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்ற தகவல் பரவலாக பேசப்படுகிறது. நடிகர் பாவா லட்சுமணன் பல திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிச்சிருக்கிறார். இவ்வாறு மற்றவர்களை சிரிக்க வைத்தவர் தற்போது மிகவும் கஷ்டத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. அதாவது இவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவரது கால் விரல்களும் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டிருக்கிறது. இதனால் பட வாய்ப்பு எதுவும் இல்லாத நிலையில் கஷ்டப்பட்டு வருகிறாராம். சமீபத்தில் காணொலி ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார். சாப்பாடு, மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவிப்பதாகவும் வீட்டை காலி செய்ய கூறுறாங்க, பிச்சை எடுக்கும் நிலைக்கு தான் இருப்பதாகவும் முதல்வர் விஜய் தனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகரும் தொழிலதிபருமான லெஜண்ட் சரவணன் பாவா லட்சுமணனுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. தன்னுடைய உதவியாளர்களை அனுப்பி 2 லட்சத்துக்கான காசோலியை கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு பாவா லட்சுமணன் நன்றி தெரிவிச்சிருக்கிற காணொலி இப்போ வைரலாகி வருகிறது. நடிகை சமந்தா தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நாயகியாக வலம் வராங்க. சினிமா பயணத்தின் பீக்கில் இருந்தவங்க மயோசிட்டிஸ் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. சில காலம் சினிமாவில் இருந்து விலகி இருந்தாங்க. சிகிச்சை பெற்று வந்தாலும் நடிப்பை தாண்டி தயாரிப்பாளராக சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாங்க.
இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு மா இண்டி பங்காரம் அப்படின்ற தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இப்படம் தமிழ்ல எங்கள் தங்கம் அப்படின்ற பேர்ல வெளியாகி இருந்தது. கடந்த ஜூன் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகள்ல வெளியாகி இருந்தது. பி.வே. நந்தினி ரெட்டி இயக்கியிருக்கிற இந்த படத்துல சமந்தாவோட கௌதமி, மஞ்சுஷா, திகந்த் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு சமந்தாவின் கணவர் ராஜ் நெடுமோர் தான் கதை எழுதியிருக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருந்தாங்க. தற்பொழுது எங்கள் தங்கம் படம் 4 நாள் முடிவில் 48 கோடி வரை வசூல் வேட்டை நடத்தியிருக்கிறது அப்படின்ற தகவல் உலா வருகிறது.